வணக்கம். கனியின் சமையல்ல உங்களெல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். பிரெட்டும், முட்டையும் மட்டும் இருந்தா போதும். 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். பத்தாததுக்கு நம்ம பசங்களுக்கு இத சொல்லிக் குடுத்துட்டா, அவங்களே வந்து ஈஸியா செஞ்சுப்பாங்க. அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, பிரெட்டு, முட்டை. ஒரு ஸ்லைஸ் பிரெட்டுக்கு 1 முட்டை அப்படி கணக்கு. அந்த மாரி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க. நான் வந்து இதில உப்பு, ம் இந்த ராக் சால்ட் எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் காரப்பொடி நான் அரைச்சது எடுத்து வச்சிருக்கேன். அதில வந்து பெப்பரும், சீரகமும் போட்டு அரைச்சிருக்கிறதுனால நான் தனியா பெப்பர் எடுக்கல. அதிலேயே இருக்கு. அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள். நான் எப்போதுமே வந்து முட்டை சேர்க்கிறப்போ நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்ப்பேன். அதனால நான் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். ஸோ பிரெட்டை வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான எட்ஜ் இருக்கிற மாதிரி ஒரு மூடி எடுத்து, இல்லை இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நான் இன்றைக்கி வந்து ஆயில் தான் சேர்க்குறேன். பட்டர் சேர்க்குறதா இருந்தாலும் பட்டர் சேர்த்துக்கோங்க, இல்லை நெய் சேர்க்குறதா இருந்தாலும் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது இது வந்து கொஞ்சம் மீடியம் சூட்லேயே வந்து வச்சு இந்த ப்ரெட்டை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஏன்னா பேன் ரொம்ப சூடேறிடுச்சு அப்படின்னு சொன்னால் முட்டையும் வந்து சட்டுன்னு வந்து ஹார்டாகிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் சூடை வச்சுட்டு இந்த மாதிரி முட்டையை வந்து நடுவில் உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, மிளகு, சீரகம் இது ரெண்டும் சேர்ந்த பொடி, இதோட மஞ்சள் தூள். இப்போ நம்ம கட் பண்ண ப்ரெட்டை இதை வச்சு கவர் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். ஆனால் இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி, உங்களுக்கு சில பேருக்கு ஆஃப் பாயில் ரொம்ப பிடிக்கும். ஆஃப் பாயில் பிடிக்குன்றவங்க பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கோங்க. இல்லை நல்லா குக் ஆனால் தான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் டைம் விட்டு இன்னும் 4 முறை திருப்பி போட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆஃப் பாயிலாக இருந்தாலுமே செம்ம சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மீடியமாக வேக விட்டாலுமே சூப்பராக இருக்கும். ரொம்ப நேரம் வேக விட்டால் முட்டை வந்து ரொம்ப ஹார்டாகிடும். அந்த மாதிரி வேக விடக்கூடாது. இந்த பதத்துக்கு வேக விட்டு நல்லா திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு காலையில் அவங்களே எந்திரிச்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டும் போகலாம், பேக் பண்ணிட்டும் போகலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும், நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு. நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவங்கள அலோவ் பண்ணணும். ஸோ அவங்களே வந்து இந்த மாதிரி சின்ன ரெசிபீஸ் எல்லாம் வந்து அவங்களே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம அவங்கள பழக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் கொஞ்சம் பெருமையாக ஃபீல் பண்ணுவாங்க, எனக்கும் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.